ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன எபிசோடில் மாதவியும் காலவ முனிவரும் சந்தித்து பேசிக்கிறாங்க. மாதவி தன்னை மாதவியோட தோழி அப்படின்னு அறிமுகப்படுத்திட்டு, இந்த விஷயத்தில் மாதவிக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் காலவ முனிவர் எனக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை, நான் இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கு வருந்துறதை நாம் பார்த்தோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். காலவ முனிவர் மாதவியை அழைச்சிட்டு போகிறதுக்காக அரண்மனைக்கு வராரு. யயாதி மன்னன் அவரை வரவேற்றுட்டு மாதவி கிட்ட வராரு. மாதவி, நீ தயாராக இருக்கியா? முனிவர் வந்துட்டார் உன்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நான் எப்போவும் தயாராக தான் இருக்கேன்னு மாதவி சிரித்த முகத்தோடு சொல்கிறாங்க. அதுக்கு யயாதி மன்னன், நேற்று உன் முகம் ரொம்ப வாடி இருந்தது, ரொம்ப நீ தெளிவில்லாமல் இருந்த, ஆனால் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்க, என்னை பார்க்கவே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி உனக்கு திடீர் மனமாற்றம்னு கேட்குறாங்க. அதுக்கு மாதவி, நான் எல்லாத்துக்குமே தயாராகிட்டேன், நீங்கள் எல்லாம் முடிவு பண்ணதுக்கப்புறம் நான் நீ சஞ்சலப்பட்டுருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, இனி எது வந்தாலும் நான் அதை எதிர்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு வந்த அதிதிக்கு விருந்தோம்பல் பண்ணணும்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு யயாதி மன்னன், நானும் எத்தனையோ முறை அவர்கிட்ட கேட்டுட்டேன், ஆனால் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு, பாலும் பழமும் மட்டும்தான் சாப்பிடுவேன், இந்த விஷயம் நல்லபடியாக முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு யயாதி மன்னன் சொல்கிறாரு. சரி, ஓகே அப்பா அப்படின்னா அதையே ஏற்பாடு பண்ணிடலாம், நான் போய் அதுக்கான வேலைகளை பார்க்குறேன்னு சொல்லிட்டு மாதவி போயிட்டாங்க. யயாதி மன்னனும் காலவனும் வராங்க. காலவ முனிவரும் சாப்பிட்றதுக்காக வராங்க. மாதவி ஒரு பொன் தட்டில் பல வகைகளும் பாலும் ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க. பார்த்துட்டு காலவ முனிவருக்கு ரொம்ப அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஆயிடுச்சு. மாதவியை பார்த்துட்டு, அன்றைக்கி நம்ம மான்குட்டியோடு பார்த்த அதே பொண்ணு உஷை தானே, ரெண்டு பேரும் ஒருத்தி தானா, இல்லை நம்மக்கிட்ட விளையாடுறாங்களா, மாதவியா உஷையான்னு சொல்லிட்டு ரொம்ப அவருக்கு குழப்பம் வந்துடுது. திரும்ப திரும்ப எல்லார்கிட்டையும் கேட்டுகிட்டே இருக்காரு. மன்னர்கிட்டையும் மாதவிக்கிட்டையும், நிஜமாவே நீ மாதவி தானா, நீ மாதவி தானா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மனசுக்குள்ளே நிறைய எண்ணங்கள் ஓடுது. நம்ம உஷையை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்தோம், இவ மாதவியான ரெண்டு பேருமே ஒருத்தர் தான், உஷையாக இருந்தாலும் மாதவியாக இருந்தாலுமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்ல, ஆனால் இவ அரசகுமாரி, அதுவும் இல்லாமல் குருதட்சணைக்காக கூட்டிகிட்டு போகிற பொண்ணு, இவளை எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு ரொம்பவே வருந்துறாரு. அப்புறம் பழங்கள்லாம் வருது, சாப்பிட்றாங்க. மாதவி இந்த திராட்சைகளெல்லாம் நானே பயிரிட்டேன், ரொம்ப சுவை மிகுந்ததுன்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு கிளம்ப தயாராகிறாங்க. ரதம் தயாராக இருந்தது, எல்லாரும் கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. அப்போ மாதவி, நம்ம எவ்வளோ தூரம் நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது, இதில் ஏன் தேரோட்டியை நம்ம கஷ்டப்படுத்தணும், வேண்டாம் நான் ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு மாதவி சொல்கிறாங்க. அதுக்கு யயாதி மன்னன் எல்லை வரை தேரோட்டி ஓட்டுட்டு அப்புறம் நீ ஓட்டுன்னு அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ரதத்தில் ஏறி புறப்படுறாங்க. யயாதி மன்னன் ஒரு யானை மேலே பின்தொடர்ந்து வராரு. அவருக்கு பின்னாடியே பரிவாரங்கள்லாம் வருது. எல்லாருமே ஒரு ஊர்வலம் மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. அப்போ ஊர் மக்கள் எல்லாமே அதை வேடிக்கை பார்க்குறாங்க. அதை ஒரு புனிதமான செயலாக தான் அந்த மக்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த மன்னனையும் ராஜகுமாரியையும் அந்த முனிவரையும் பார்த்து ரொம்ப பூரிச்சு போகிறாங்க அந்த மக்கள் எல்லாம். போகிறாங்க. இப்போ யயாதி மன்னன் காலவ முனிவர்கிட்ட சொல்கிறாங்க, என் பொண்ணு ஒன்றும் அறியாத பேதை, அவள் ஏதாவது தப்பு பண்ணால் அதை பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் மன்னிச்சு அவளுக்கு வழிகாட்டணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஊர் மக்களும் மன்னரும் கண் கலங்கி பிரியா விடை கொடுக்குறாங்க. மாதவிக்கும் காலவ முனிவருக்கும் ரொம்ப செல்லமாக வளர்ந்த பெண் அப்படிங்கிறதுனால ரொம்ப அவருக்கு பிரியவே மனசு இல்லை யயாதி மன்னனுக்கு. இருந்தாலும் தர்மத்துக்காக மகளை அனுப்பி வைக்கிறாரு. மாதவியே தேரை ஓட்டுறாங்க. நன்றி. அடுத்த எபிசோட்ல